ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஆர் முருகதாஸ் இயக்குன சிவகார்த்திகேயன் நடிச்ச நம்ம அனிருத் காம்போ மியூசிக் போட்டிருந்த மதராசி படத்தோட ரிவ்யூ தான் கேட்க போறோம். பாக்ஸ் மீடியால இருந்து நான் உங்க பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொதல் விஷயம் ஸ்டார் கேஸ்ட் மட்டும் படத்துக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருச்சு. துப்பாக்கிலாம் இல்ல, அது அடுத்த கமல்ஹாசன். அந்த ஒரு இது எஸ்கேவோட ஜானர்லயே கிடையாது. ஒரு வித்தியாசமான ஆக்டிங். எல்லாரும் படத்துக்கு பாருங்க. எல்லாம் நல்லா இருக்கு. அப்படியே கஜினி ரூட் லைன் செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். அழகா எல்லா ஆக்ஷன் பேக், பவர் பேக், சிவா பேக் டு பேக். நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? வேற லெவல் மாஸ். சூப்பரா இருந்துச்சு. தரமான லவ் மூவி, வெறித்தனமான லவ்வ காட்டிருக்காங்க. எஸ்கே ஃபேனா நீங்க? ஆமா, எஸ்கே ஃபேன். வெறித்தனமான எஸ்கே ஃபேன். எஸ்கே நல்லா இருந்தாரு. சமாளமா இருந்தாரு. படம் பார்க்கல, ஃபேமிலி பார்க்கலாமா? பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து படம். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துல? அப்பதான் பிடிச்சிருந்துச்சு. வேற லெவல்ல இருந்தாரு. படம் எப்படி இருந்துச்சு? படம் செமையா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா போச்சு. செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. கண்ணு கொடுத்தது ஒருத்தர். செகண்ட் ஹாஃப்லாம் தரமா இருக்கு. ஏஆர் முருகதாஸ் படம் மாதிரியே இருக்கு. இவரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்காப்ல. நல்லா இருக்கு. படம் பாக்குறது விஷயம் சூப்பரா இருக்கு. சூப்பரா மியூசிக் எப்படி இருக்கு? அதான் தரம் ப்ரோ. அணியா சொல்லணுமா? காம்போ ரெண்டு பேரும் காம்போ சூப்பரா இருக்கு. ஓகே, தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் எல்லாரும். பார்க்கல செம்ம. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்ல படம் பார்த்து ஹாப்பியா இருக்கு. முருகதாஸ் படம் மாதிரியே தான் இருந்துச்சு. அப்படியே இருந்துச்சு. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் ரொம்ப சூப்பர். படம் எப்படி இருந்துச்சு? படம் ரொம்ப நல்லா இருக்கு தலைவர. ஏஆர் முருகதாஸ் சோசியல் மெசேஜ்ல தான் படம் எடுப்பாங்க. இந்த படமும் பாத்தீங்கன்னா சோசியல் மெசேஜ் தான் இருக்கு. இப்ப கரண்ட்ல என்ன நடக்குதுங்கிறத எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹீரோ எஸ்கே, அவரோட 24வது படம். ஆனா இந்த படத்துலயும் அவர் தீயா வேலை செஞ்சிருக்கிறாரு. இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னா அவரோட கடின உழைப்பு காரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் திருச்சிக்காரரு, எங்க ஊருக்காரன்றதுல எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். புதுமுகம் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால ஃபேமிலியா பார்க்கலாம். ஆக்ஷனும் இருக்கு, மாசும் இருக்கு. பிஜிஎம் அனிருத் கலக்கி இருக்கிறாரு. படம் நல்லா இருக்கு ஜி. செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். படம் எல்லாருமே நல்லா இருக்கு. இந்த ரொம்ப வயலன்ஸ்ல இல்லாம நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் செம்மையா எடுத்து எடிட் பண்ணி எல்லாம் சூப்பரா போட்டு செம்ம. வேற ஃபைட் சீன்ஸ் தான் செம்ம. வேற லெவல். நீங்க சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா பாருங்க. சனி ஞாயிறு குடும்பத்தோட பார்க்கலாம். எல்லாரும் சனி ஞாயிறு லீவ் அப்ப பாருங்க. அவள்தான் மஜா தான். எஸ்கே அண்ணன் தான் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கும். பார்த்தா சூப்பரா இருக்கும். படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். இது இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா கேமராலாம் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதை விட வில்லனுக்கு நல்லா சூப்பரா கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவருக்காக பிஜிஎம்லாம் போட்ட மாதிரி இருந்துச்சு. அனிருத் எஸ்கே நல்லா பண்ணியிருக்காப்ல. அதான் இன்னோசன்ட் பர்சன் இது மாதிரி நடிச்சிருக்காரு. பட் ஆனா மியூசிக்ல மிரட்டிட்டாப்ல அனிருத். சூப்பர். பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலியோட நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. லவ் சீன் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா சூப்பர் படம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ஜாய் பண்ணலாம். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்ல ஃபைட் இன்ட்ரெஸ்டா இருக்கு. மஜா படம். படம் எப்படி? படம் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன் படம் பிடிக்கிறவங்க படம் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு படத்துல ட்ரக்ஸ் வச்சு இந்த மாதிரி போதை பொருள் வச்சுதான் ஒரு நாட்டுக்கு கேருமாங்க. இந்த படத்துல புதுசா கன்ஸை வச்சு எடுத்துருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் நல்ல ஒரு கம்பேக் தான். நிறைய கொடுத்துருக்காங்க. படத்துல கொடுத்துருக்காங்க. ஆனா படம் நல்லா போடு. அந்த ஹீரோ ஹீரோயின்காக என்ன வேணா பண்றாரு. அந்த ஹீரோட கேரக்டர் புரிஞ்சுக்கன்னா படத்தை புரிஞ்சு படம் புரியும் கண்டிப்பா. இந்த படம் நல்லா இருக்கு. நல்ல ஆக்ஷனா இருக்கு. மியூசிக் பிஜிஎம் சாங்ஸ் சலவம் அந்த அளவுக்கு மற்ற ஒண்ணும் இல்ல. பட் ஆனா படத்தோட மியூசிக் பிஜிஎம் கரெக்டா இருந்துச்சு. அனில் மியூசிக் பழக்கம் நல்லா இருந்துச்சு. ஆனா இது வரைக்கும் எஸ்கே அனில் காம்போ இது வரைக்கும் அவர் 7 படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா தொடர்ந்து நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். இல்ல எத்தனை பார்க்கலாம். எல்லாருமே யாருமே பார்க்கலாம்.
ஏன்னா ட்ரெய்லர்ல இந்த விஷயத்த நீங்க கேள்வி டீசர்ல சொல்லி கிட்ஸ் எல்லாமே பார்க்க யூஏ கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அதுக்காக பாடத்தோம் மேலே இது கண்டிப்பா எல்லாமே பார்க்கலாம் ப்ரோ. நல்லா தான் இருக்கு. படம் வேற ரகமா இருக்கு ப்ரோ, செமையா இருக்கு ப்ரோ. எல்லாரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி படம், லவ் சீன் தான் மஜாவா இருக்கு ப்ரோ. எஸ்கே எப்படி பண்ணிருக்காரு? எஸ்கே செம ஆக்டிங் ப்ரோ, மாசா இருக்கு படம். டைரக்டர் வச்சு செஞ்சுட்டாரு. படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எஸ்கே எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா இருந்தது ஏஆர் முருகதாஸ் படம் பார்க்கலாம்ல?